நம்ம ஏன் கிறிஸ்துவின் ரூபத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம சப்மிட் பண்ணி அவருக்கு ஒபே பண்ண வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா, ஏசப்பா இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு மெயினான காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் என்னோட சுவிசேஷத்தை அறிவிங்க. அப்படின்னா நம்மளோட மெயின் பர்பஸ் இந்த உலகத்தில் என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்மளுக்கு தந்த இந்த ரட்சிப்பை, கர்த்தர் நம்மளுக்கு தந்த இந்த கிருபையை, கர்த்தர் நம்மளுக்கு தந்த இந்த ஒரு நித்திய ஜீவனை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி அவர்களுக்கும் இந்த நன்மையான காரியத்தை பகிர்ந்து கொள்வது தான் நம்மளோட ஒரு மெயினான குறிக்கோள். நம்ம எந்த சூழ்நிலை வேணாலும் இருந்திருக்கலாம். நம்மளுடைய கடந்த காலங்கள் இல்லைன்னா நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையில வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், கிறிஸ்துவை நம்ம ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக எதை பண்ணுறோமோ இல்லையோ சுவிசேஷத்தை நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம சொல்லணும். அது